நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20T தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சி கியூரிஸ் வேலன் மருத்துவமனை டாக்டர்கள் பெண்ணின் மூளையில் இருந்த பந்து அளவு கட்டி அகற்றி சாதனை. திருச்சி ஜி கார்னர் பகுதியில் உள்ள கியூரிஸ் வேலன் மருத்துவமனையின் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஹரிஹரசுதன் மற்றும் மயக்கவியல் துறை நிபுணர் ராம்கோபால், கியூரிஸ் வேலன் மண்டல தலைமை அதிகாரி அஸ்வதி ஆகியோர் கூட்டாக நிருபர்களிடம் கூறியதாவது: கடந்த சில நாட்களுக்கு முன்பு 33 வயதுடைய பெண் ஒருவர் முகத்தில் ஒரு பக்கம் இடைவிடாது துடிப்பு ஏற்படுவதாகவும் காது கேட்கும் திறன் குறைந்து கொண்டே வருவதாகவும் கூறி சிகிச்சைக்காக வந்தார். அவரை பரிசோதித்த போது மூளைக்குள் சிறுமூளையை நன்கு அழுத்தியபடி டென்னிஸ் பந்து அளவுக்கு கட்டி ஒன்று இருந்தது கண்டறியப்பட்டது. இந்த கட்டி காது, முகம் உள்ளிட்ட பல்வேறு உறுப்புகளுக்கு செல்லும் நரம்புகளை அழுத்தி கொண்டிருந்ததால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை நோயாளியிடம் தெரிவித்த போது அவரும் அறுவை சிகிச்சைக்கு சம்மதித்தார். இதையடுத்து மருத்துவ குழுவினர் தயார் செய்யப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு முதல் நாள் ஒத்திகை பார்க்கப்பட்டது. மறுநாள் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு மூளையை திறந்து உள்ளே அழுத்தி கொண்டிருந்த கட்டி மெதுவாக அகற்றப்பட்டது. சுமார் 6 மணி நேரம் நடைபெற்ற இந்த சவாலான அறுவை சிகிச்சையில் 90% கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. இதுக்காக அவங்க மற்ற இடங்களில் ஸ்கேன்ஸ்லாம் எடுத்து பார்த்துருந்தாங்க. ஸோ ஸ்கேன் பார்த்ததில் மூளையில் சிறுமூளைக்கு பக்கத்தில் சிறுமூளைக்கு க்ளோஸாக ஒரு கட்டி இருந்தது தெரிய வந்துச்சு. இந்த கட்டியோட சைஸ் நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தோன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6x7x7 அப்படிங்கிற சைஸ். டென்னிஸ் பால் ஒரு ஆரஞ்சு சைஸ். அது வந்து எங்கே இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக சிறுமூளை இருக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பாதி சிறுமூளையோட ஒரு பாதி இருக்க வேண்டிய இடத்துல அந்த கட்டி தான் ஆக்குபை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த கட்டியோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூளைத்தண்டுக்கு இம்மிடியேட்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டி. இதோட முகத்துக்கும் காதுக்கும் போகிற நரம்புகளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு கட்டி. ஸோ இந்த கட்டிக்காக தான் அவங்க கன்சல்டேஷனுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்படி நம்ம அவங்களை எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது இந்த கட்டிக்கு வந்து பிரதான சிகிச்சைக்கு அதாவது மெயின் ஸ்டே தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷனுமே ஒரு நல்ல அனஸ்தெசிஸ்ட் நல்ல அனஸ்தீசியா இல்லாமல் பண்ணவே முடியாது. முக்கியமாக இந்த மாதிரி முகத்தை சர்ஜரி பண்ணும்போது நம்ம வந்து உள்ளுக்குள்ள பிரெயின் ப்ரெஷர் எவ்வளோ குறைச்சி வைக்க முடியுமோ மருந்து எல்லாம் கொடுத்துட்டு அந்த குறைச்சி வைக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு 40,000 கேஸ் இந்த மாதிரி கேஸு இவ்வளோ கேசஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 40,000 கேசஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். மோர் தேன் 30 இயர்ஸாக நியூரோனஸ்தீசியா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அது என் பேர் டாக்டர் ராம்கோபால். இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக நான் கியூரிஸ்க்கு அட்டாச் ஆகிட்டு கியூரிஸில் வேலை பார்த்துட்ருக்கேன். இது பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக செலவாகிற ஒரு ப்ரொசீஜர். ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் ஒரு மைக்ரோஸ்கோப்பை அந்த ஸ்கல்லை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணணும். அந்த பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரில்லு தனியாக வேணும். அந்த ட்ரில்லு இது எல்லாமே கூட முதல்ல எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு நாள் முன்னாடியே ஒரு வாட்டி எல்லோரும் ட்ரெயின் பண்ணிட்டாங்க. தியேட்டர்லேயே ஒரு வேலை பேஷண்ட் இப்போ சமீபத்தில் தான் கியூரிஸ் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே திருச்சியில் மட்டுமே நாங்கள் மொத்தம் 3 இடத்துல வச்சு ரன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மாம்பழ சாலையில் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் கேர், கியூரிஸ் கேன்சர் கேர். அங்கே வெறும் கதிர்வீச்சு இயக்கம், அதாவது ரேடியேஷன் தெரப்பி மட்டும் கொடுத்துருக்கோம் மெயினாக ஆன்காலஜி கேசஸ்க்கு. ரெண்டாவது கியூரிஸ் தில்லை நகர் இருக்கு, அது வந்து மதர் அண்ட் சைல்டு சென்டராக நாங்கள் அதை ரன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ஆப்ஸ்டெட்ரிக், கைனகாலஜி, ஜென்ரல் சர்ஜரி அண்ட் ஜென்ரல் மெடிசன் இதோட டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அங்கே ரன் பண்ணுறோம். வேற இது 3வது எங்களோட யூனிட் வந்து கியூரிஸ் வேலன். கியூரிஸ் வேலன்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி யூனிட்டாக நாங்கள் ரன் பண்ணுறோம். இங்கே எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி, சர்ஜிக்கல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட 24/7. ஒரு பேசிக் சர்ஜரியிலிருந்து அப் டு டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்குமே கூட நாங்கள் இங்கே பண்ணுறதுக்கான ஃபுல் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி, ஒரு சச் யங் ஃபீமேல் மேலே இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி தைரியமாக அவங்க டாக்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் எங்கள் என்டையர் டீம் தான்.
டாக்டர்ஸ், நர்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து கூட இருக்க ஹவுஸ் கீப்பிங், செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாத்தோட சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சு பேஷண்ட்டையும் சக்சஸ்ஃபுல்லா வெளியில கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான காரணம் இங்க இருக்க என்டையர் டீமோட எஃபர்ட்ஸ் தான். ஸோ தட் ஒன் திங் கியூரிஸ் ஃபேமிலியில வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அஷூரன்ஸ் என்னன்னா, எங்களோட இந்த 3 சென்டர்ல நீங்க எங்க போனீங்கனாலும் சரி, எங்களோட டாக்டர்ஸும் சரி, நர்சஸும் சரி, எங்களோட என்டையர் டீம் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் கேரை கொடுப்பாங்க. உங்களுக்கு A to Z மெடிக்கல்ல தேவைப்படுற எல்லா கேருமே கியூரிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே உங்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பா இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு சென்டர்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் H. பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.